இந்த நாட்டிலே இந்திய நாடு ஆங்கிலேயனுடைய காலடியிலே அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அதை மீட்டெடுக்க வேண்டிய பலதரப்பட்ட போராட்டங்களை பார்த்திருப்பீர்கள். காந்தி அவர்களுடைய தலைமையிலே ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது. அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்க கூடாது என்கின்ற போராட்டம், வெள்ளையனை வெளியேற்று என்கின்ற ஆர்ப்பாட்டங்கள், இந்தியனாக இரு, இந்திய பொருளையே வாங்கு என்கிற சுதேசி இயக்கங்கள், இவர்களை ராணுவ அடியாக தாக்குதல் நடத்த வேண்டும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான குழு, இப்படியாக ஏராளமான போராட்டங்கள் வந்ததே. அந்த போராட்டங்களில் எல்லாம் இந்தியாவிலே முஸ்லிம்கள் தங்கள் சதவீதத்திற்கு விட அதிகமாக அர்ப்பணித்தார்களே, உயிரை கொடுத்தார்களே, சொத்துக்களை அள்ளி வழங்கினார்களே. இந்த நாட்டிலே சுதேசி இயக்கத்திற்காக சொந்தமாக கப்பல் வாங்க வேண்டும் என்பதற்காக வ.உ. சிதம்பரனார் அறிவிக்கின்ற பொழுது அந்த தருணத்திலே மொத்த சொத்தையும் கொடுத்து கப்பல் வாங்கி கொடுத்தார்களே இஸ்லாமியர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆயுதம் வழியாக, ராணுவ தடவாளத்தின் வழியாக இந்திய நாட்டிலிருந்து ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்று களம் காணும் பொழுது அங்கே முஸ்லிம்கள் கைகோத்தார்களே, அள்ளி கொடுத்தார்களே, ஒத்துழைத்தார்களே, உயிர் நீத்தார்களே. இத்தனை தியாகங்களுக்கும் வித்திட்டதும் விதையாக இருந்ததும் எது தெரியுமா? இஸ்லாம் என்கின்ற கொள்கைதான் காரணமாக இருந்தது. இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் வாழ்வா சாவா என்ற ஒரு களத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தை கையில் எடுத்து ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி அடிப்பதற்காக மிகப்பெரிய தியாகங்களை இரத்தத்தால், பொருளாதாரங்களால் தன்னுடைய வாழையடி வாழையாக வம்சத்தையே கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்தி போராடினார்களே, அதற்கு விதையாக இருந்தது எது தெரியுமா? எங்கள் மீது நீங்கள் திணித்த பொருளாதார தடை அல்ல, எங்கள் மீது நீங்கள் செய்த அடக்குமுறைகள் அல்ல, எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் உயிரை விட மேலாக, சுவாசமாக, உயிர் மூச்சாக ஏற்றிருக்கிற அந்த கொள்கையை, படைத்த இறைவனை வணங்க வேண்டும், அவன் வகுத்த சட்டத்தை ஏற்று நடக்க வேண்டும் என்கிற இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்ற முடியாத அளவிற்கு எங்களுக்கு என்றைக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கினீர்களோ அன்றைக்கே உங்களை விரட்டி அடிப்பதற்கு இந்திய நாட்டில் இஸ்லாமியர்கள் படையெடுத்தார்கள், புறப்பட்டார்கள். அதன் வெளிப்பாட்டால் இந்த நாட்டிலே ஆங்கிலேயர்களை 1947 ஓட விட்டு விரட்டி அடித்து அந்த கணக்கை முடித்து கட்டினார்கள். வரலாற்றை மறக்க முடியுமா? 1947 ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்லுங்கள். 1847 சிப்பாய் கழகம், இந்தியாவில் பரபரப்பாக பேசப்படுகிற சிப்பாய் புரட்சி. அது என்ன புரட்சி? ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அடிமைப்படுத்த தொடங்கினார்கள், பொருளாதார நெருக்கடி கொடுத்தார்கள், வேலை நேரங்களை அதிகரித்தார்கள், இந்த நாட்டிலே பலதரப்பட்ட உரிமைகளை பறித்தார்கள். அப்பொழுதெல்லாம் ஆங்கிலேயர்களை லேசாக எதிர்த்து கொண்டிருந்த அந்த இந்தியர்கள் ஒரு கட்டத்தில் இந்துக்கள் தங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அந்த கடவுள் கொள்கையில், மத நம்பிக்கையில், முஸ்லிம்கள் தங்களுடைய சுவாசமாக, உயிர் மூச்சாக ஏற்றிருக்கிற இந்த மார்க்கத்தில் அவர்கள் என்றைக்கு கை வைத்தார்களோ அன்றைக்கு அந்த ஆங்கிலேயர்களை கை வைப்பதற்கு, அவர்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிப்பதற்கு இஸ்லாமியர்கள் களம் கண்டார்கள். என்ன அறிவித்தார்கள்? ஆங்கிலேயர்கள் அங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் கையிலே துப்பாக்கிகளை கொடுத்தார்கள். அதை பயன்படுத்துவதற்கு கொடுத்த துப்பாக்கிகளிலே தோட்டாக்களை எடுத்து போட்டு போட்டு தான் பயன்படுத்தணும். ரிவால்வர் மாதிரி 5, 6 உள்ள ரெடிமேடா இருக்காது. துப்பாக்கினா ஒன்னொன்னா போட்டு போட்டு தான் அடிப்பாங்க, 2 போட்டு போட்டு தான் அடிப்பாங்க. அந்த மாதிரி துப்பாக்கிகளில் அந்த தோட்டாக்களை எடுத்து போடும் பொழுது அந்த தோட்டாக்களை சுற்றி ஒரு கவர் இருக்கும். அந்த பவுச்சை உடைச்சிட்டு தான் அந்த பொருளை எடுக்க முடியும்.
அந்த கவர் எதுல தயாரிச்சிருக்கிறான்னா ஒரு கொழுப்பு நிறைந்த ஒரு தோல் துணியாக தயாரிச்சிருக்கிறான். அதை வாயில கடிச்சு துப்பிட்டு தான் அந்த தோட்டா வெளியெடுக்க முடியும். அது எந்த கொழுப்பால் உருவாக்கப்பட்டது? பன்றியின் கொழுப்பாலும் மாட்டின் கொழுப்பாலும் உருவாக்கப்படுகிறது. அந்த பிசுபிசுப்பு தன்மையோட செஞ்சான். இந்த நேரத்தில் சிப்பாய்கள் தனது வாயில் இந்த தோட்டாவை வைத்து கடித்து விற்கின்ற பொழுது அங்கே இந்துக்களுக்கு மாட்டிறைச்சி மாட்டின் கொழுப்பை வாயில் வைக்கின்ற அளவிற்கு ஒரு நெருக்கடி. அதை அவர்கள் வெறுக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு பன்றியினுடைய கொழுப்பை வாயில் வைக்கின்ற ஒரு நெருக்கடி. இது இஸ்லாம் தடுத்திருக்கிறது. படைத்த இறைவன் தடுத்திருக்கின்றான். இஸ்லாமிய விரோத செயல், அல்லாஹ் விதித்த சட்டத்திற்கு எதிரான செயல். எங்கள் இறைவன் இதில் திருப்தி கொள்ள மாட்டான் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இதை மறுத்தார்கள். அப்பொழுது ஆங்கிலேயர்கள் கிடையாது, இந்த தோட்டாக்களை உங்கள் வாயில் வைத்துத்தான் ஆக வேண்டும் என்று சட்டத்தை திணிக்கும் பொழுது, இங்கே முஸ்லிம்களுடைய அந்த மத உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது, இந்த கொள்கை வேட்டு வைக்கப்படுகிற பொழுது, அந்த நேரத்தில் ஒரு முடிவெடுத்தார்கள். நாங்கள் வாழ்வதே இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, படைத்த இறைவனை வணங்குவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.